நண்பர்களே, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய 3 அருமையான செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஜிங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலகிராமில் ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அனுப்பும் போது நீங்கள் அதை மறைச்சி வச்சு அனுப்புவீங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை யாருக்கு அனுப்புறீங்களோ அவர் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் டெலகிராமில் இருக்குது. அதிலே 2 விஷயங்களை புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபோட்டோவையும் வீடியோவையும் நீங்கள் அனுப்பும் போது நீங்கள் மறைச்சி அனுப்பலாம். யாருக்கு அனுப்புறீங்களோ அவர் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கோங்க. டெலகிராமில் புதிய ஃபீச்சர்ஸ் அனுபவிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. டெலகிராம் ஓபன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சாட் பகுதியை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாட் பகுதியில இருந்து ஒரு போட்டோவோ வீடியோ நீங்க ஒருத்தருக்கு அனுப்புங்க. பாட்டம் ரைட்ல ஒரு கிளிப் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இப்போ என்னோட போன்ல நிறைய வீடியோ போட்டோலாம் இருக்கு. அதுல ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ள போறேன். இதுல ஹைட் வித் ஸ்பாயிலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த மறு செகண்டே நான் செலக்ட் பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், பாட்டம் ரைட்ல இல்ல லெஃப்ட்ல ஏதாவது ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு சென்ட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோவை நான் சென்ட் பண்ணிட்டேன். பட் வீடியோ என்னால பார்க்க முடியல. ஸோ இந்த வீடியோவை எதிர்த்தரப்பில் உள்ள நபர் அதை தட்டி பார்த்தாருன்னா அவரால் பார்க்க முடியும். ஸோ இன் பிட்வீனில் 2 பேர் தான் பார்க்க முடியும். இடையில யாரும் உள்ள புகுந்து நான் அனுப்புன வீடியோவை பார்க்க முடியாது, அதாவது ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. முன்னாடி டெக்ஸ்ட்ல அறிமுகப்படுத்திருந்தாங்க. இப்போ போட்டோ வீடியோ 2 விஷயத்திலையும் நீங்க இந்த கான்செப்டை பயன்படுத்தலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் நீங்க அதிகமான போட்டோ வீடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் நீங்க பண்றீங்களா, அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை எந்த அளவுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ். இப்போ ஸ்டோரேஜ் யூசேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட செட்டப்பே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது இப்போ எது முக்கியமானதோ அதை நான் வந்து அன்டிக் கொடுத்துட்றேன். இப்போ ஃபோட்டோ முக்கியமானது, டாக்குமெண்ட் முக்கியமானது, அப்புறம் வீடியோ முக்கியமானது. சரிங்களா? இப்போ ஸ்டிக்கர் இமோஜி, ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ண போகிறேன். கிளியர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை எம்பி கொடுத்துட்டீங்கன்னா இத்தனை எம்பி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டோ ரிமூவ் கேஷ்டு மீடியா, பிரைவேட் சேட் நெவர், குரூப் சேட் சேனல். ஸோ அதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மந்த் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா இதில் 1 டே, வீக், மந்த், நெவர் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதையும் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து மேக்ஸிமம் கேஷ் சைஸ் நோ லிமிட், எவ்வளோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் 5 GB இருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்ஸ், மீடியா, ஃபைல் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேட்ஸை நீங்கள் இப்படி தட்டும் போது வீடியோவை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கிளியர் பண்ணுறது மூலியமாக இன்னும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகப்படுத்த முடியும். அது மாதிரி மீடியா செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்படி கிளியர் பண்ணி ஸ்டோரேஜ் அதிகப்படுத்தலாம். அது மாதிரி ஃபைல்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை அப்படி கொடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 4.4 MB வந்து நம்ம அதிகப்படுத்திருக்கோம் கிளியர் பண்றது மூலமா. ஸோ நண்பர்களே, ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கு பயன்படுத்துறதுக்கு. டெலகிராமில் கடைசி நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு நீங்க போட்டோ அனுப்புறீங்கல்ல, அப்படியே அனுப்பாம கொஞ்சம் அதுல டிசைன்லாம் பண்ணி அனுப்புனா எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து டெலகிராமில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ அதிகப்படுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பயன்படுத்த ஃபைனலி டெலகிராமில் ஒரு அருமையான செட்டிங், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டெலகிராமில் பயன்படுத்துங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்க, அப்படியே அனுப்புனா நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் அந்த ஃபோட்டோக்கு டிங்கரிங் பண்ணீங்கன்னா செமையாக இருக்கும். பார்க்குறவங்களும் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், பாட்டம் ரைட்டில் கிளிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஏதாவது நல்ல ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு ரைட் மார்க் வரும். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறது எதுக்குன்னா, போட்டோல சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு கீழே ஒரு டிராயிங் டூல் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா பாருங்க, டிரா, ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிராயிங் டூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கா. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் ஏதாவது மறைக்கணுமா, அதுக்கு அடுத்து இந்த மாதிரி மறைக்கலாம். அதுக்கப்புறம் எரேசர் இருக்கு, மறைச்சதை அப்படி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு, அதுக்குள்ள போவோம். 5 விதமான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்டார், பப்பிள், அதுக்கப்புறம் ஆரோ.
இந்த மாதிரி 5 விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்குது, ப்ரீமியம் பேக்கில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு மேலே ரோபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கொடுங்க. நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அப்போ அந்த டிராயிங் டூலில் இன்னமும் மேம்படுத்திருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். சரிங்களா? சரி, வீடியோவை பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்.